பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். என்னுடைய தீபான்ற பேருக்கு முன்னாடி மின்னல் அப்படிங்கிறது தான் வரும் அப்படின்றதுலாம் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. சுந்தரியும் வந்து ஆக்சுவலி 1000க்கு மேலே போகும்னு நினச்சோம் நாங்கள். பட் ஓகே, நம்ம போவோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் இவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு கேரக்டர் சொல்லிட்டு போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் பண்ண சீரியல்ஸோட ஹிட் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் மேம். இப்போ நீங்கள் பண்ண சீரியல்ஸ் எல்லாமே 1000 எபிசோட்ஸ் தாண்டி போயிருக்குது. ஸோ அந்த ஹிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இல்லை செட்டில் வந்து உங்களை வந்து லக்கி செம்ம கருதுறாங்களா? என்ன ரீசன் அதுக்கு இருக்குது? அப்படிலாம் இல்லை, ஏதோ காட் கிரேஸு, ஏதோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 1000 எபிசோட் வரைக்கும் போயிட்டுருக்கு. சுந்தரியும் வந்து ஆக்சுவலி 1000க்கு மேலே போகும்னு நினச்சோம் நாங்கள். பட் ஓகே, இது வரைக்கும் போனதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான். எல்லாமே காட் கிரேஸ் தான். சீரியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ நான் சந்திச்ச இந்த விஷயம் என் எதிரி கூட நடக்கக்கூடாது அப்படின்னா நீ என்ன விஷயம் சொல்லுவீங்களா? சினிமாவில் நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். லைக் நம்ம போவோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் இவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் வந்து என்னுடைய ஆரம்ப வளர்ச்சி காலத்தில் வந்து அப்பாவும் நானும் ஷூட் போகும்போது ட்ரெயினில் போயிட்டுருப்போம். சடனாக கேன்சல் ஆகிடுச்சுன்னுவாங்க. என்னன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு கேரக்டர் சொல்லிட்டு போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. சும்மா டம்மியாக நிற்க வச்சுருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் பயங்கரமாக கொடுப்பாங்க. எல்லா விஷயத்துக்காகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது நம்மளை அப்படியே ஓரம் கட்டுறாங்களே, டம்மியாக ஆக்குறாங்களே அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே அந்த பெயின் இருக்கும். பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டு அங்கே கூட்டு போயிட்டு அங்கே ஓரம் கட்டும் போது நம்மளை வந்து பின்னாடி நிற்க வைக்கும் போதெல்லாம் அது ரொம்ப வலிக்கும். அது வேணா நான் சொல்கிறேன், அது நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாது. நடிக்கும் போது அது எல்லாருக்குமே அந்த இது இருக்கும், நம்ம ஃப்ரேமில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓகே, சினிமாவில் வந்து நிறைய பார்த்துட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸு, அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்னு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அது ஒரு ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னும் போது நம்ம ஒதுங்கினோம். நம்ம யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, அவங்க அப்படி இவங்க இப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு பிடிக்கலையா நம்ம ஒதுங்கினோம். அதனால நான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இது பண்ணிட்டு சீரியல் பக்கம் போயிட்டேன். சீரியல் பக்கம் போனதுக்கப்புறம் என்னோட ஃபுல் கான்டாக்டே மாறிடுச்சு. அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த மூவியோட கான்டாக்ட் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ அதனால நானும் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. ஐயோ, ஆனால் வந்து மூவிஸ்லாம் தேட்டர்லலாம் போய் பார்க்கும்போது யோசிப்பேன், ஐயோ இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாம்ல, சரி இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு யோசிப்பேன் நான். அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் தேட்டரில் அந்த பிரம்மாண்டமான அந்த இதில் போய் நம்மளோட ஃபேஸை பார்க்குறதுன்றது வந்து ஒரு பெரிய அது ஒரு கொடுப்பனை. அது சரி, அது எப்போவுமே தேட்டர்ஸ்க்கெலாம் படத்துக்கெலாம் போகும்போதெல்லாம் ஒருவேளை சீரியல் போகாமல் இப்படியே இருந்தோம்னா வேற வந்திருப்போமா அப்படின்னு நிறைய தாட்ஸ் மைண்ட்லலாம் போகும். பட் ஓகே, நம்ம எப்படினாலும் நம்மளை ஒதுக்கி விடுவாங்க. எதுக்கு அந்த மாதிரி ஒரு வலியோட போய் ஒரு இடத்துல போய் நம்ம நடிக்கக்கூடாது. ஸோ நமக்கு பிடிச்சது, நமக்கான ஒரு கேரக்டரு, நமக்கான ஒரு அதான் இப்போ நம்ம இப்போ படத்தில் இப்போ பண்ணுறாங்க, ஹீரோயின் பண்ணுறாங்க, அம்மா கேரக்டர், சிஸ்டர் கேரக்டர்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அந்த அந்த ரேஞ்ச் ஆஃப் இது மேலே அவங்க நடிக்கும்போது அது இருக்குமோ, அதை விட 100% நாங்கள் சீரியலில் வந்து நாங்கள் எங்களை வந்து அவ்வளோ இதுவாக நினச்சி நாங்கள் நடிக்கிறோம் ஃப்ரேமில். ஏன்னா எங்களுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது, எங்களுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. இப்போ படத்தில் பண்ண முடியலனாலும் சீரியலில் நம்ம பண்ணிட்டு போயிடுறோம், அதை அச்சீவ் பண்ணுறோம். ஆனால் ராஜவம்சம்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு வந்து சேரும் மேம் சினிமாவில் எடுத்துகிட்டு? அது வரல எனக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன் நான். ராஜவம்சம்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். நானும் அதை பற்றி சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் அவங்களும் எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, மூவிஸ் பற்றி எப்படி மேடம்னு. இதே மாதிரி தான் நான் ஓப்பன் டாக் தான் விட்டேன். நிறைய மூவிஸ் நான் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்னால நான் வந்து தள்ளப்பட்டேன், என்னால் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்றது. ஸோ அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ நான் இப்போ கொடுக்குறேன்னும் போது அதை பார்க்குறவங்களாம் ஓஹோ இதுதான் ரீசனா அப்படின்றதுனால எனக்கு இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்திருக்கலாம், நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கலாம். ஸோ ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஆஃப்டர் 15 இயர்ஸ் கழிச்சு நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி. ஸோ நான் அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் மறுபடியும் அதுலேயும் சொல்லியிருக்கனால ஸோ எனக்கு எந்த வாய்ப்பும் வரல.
நானும் நினைச்சேன் சரி ஓகே இதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு ரீசனா நீங்க நினைக்கிறீங்க. சரி ஓகே மேம், உங்களை வந்து எங்களுக்கு எப்ப இருந்து பரிட்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாயி படத்துல மின்னல் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இருந்தான். ஸோ என்னன்னா அந்த அடைமொழி வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிடாது. அந்த கேரக்டர் வந்து மக்கள் மனசுல ரொம்பவே ஒரு ஆழமா ரெஜிஸ்டர் ஆனாதான் அந்த அடைமொழி அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ அப்ப நீங்க நினைச்சீங்களா இந்த அளவுக்கு ரிசப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இந்த கேரக்டருக்கு சின்ன கேரக்டருக்கு அதுவே எனக்கு பட்டமா மாறும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்களா? நான் நினைச்சு கூட பார்க்கல நானு. ஆனா அந்த கேரக்டர் எப்படி வந்ததுன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அது எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. ஆனா நினைச்சதே கிடையாது இது வந்து இவ்வளோ பெரிய பேர் வாங்குவேன் நான். இது என்னுடைய தீபான்ற பேருக்கு முன்னாடி மின்னல் அப்படிங்கிறது தான் வரும் அப்படின்றதுலாம் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு காட் கிஃப்ட், சடனாக எனக்கு கிடைச்ச ஒரு இது. இப்போ மாயி படத்தில் அந்த மின்னல் கேரக்டர் பற்றி தான் இன்னும் கொஞ்சம் பேசி ஆகணும். அந்த கேரக்டர் என்னன்னா அவங்களுக்கு கண்ணு வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நேராக பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா அந்த கேரக்டருக்கு, அதாவது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அதுலேருந்து வெளியில் வரது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா நிறைய. எனக்கு நிறைய பேர் வந்து என்னோட போட்டோஸ் பார்ப்பாங்க. இப்போ ஒரு அப்பாவோட இருக்கும் போதெல்லாம் நாங்க அப்போ ஏதாவது புதுசா சினிமா கம்பெனி இருக்கும், அப்பா கூட்டு போவாங்க. இங்க வந்து நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்களா, நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி கூட்டு போவாங்க. சரி கூட்டு போகும்போது பார்ப்பாங்க, போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், ஆல்பம்ஸ் போட்டோஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். என்ன பண்ணா எங்க அந்த பொண்ணு கூப்பிட்டு அப்படின்வாங்க. கூப்பிட்ட உடனே போய் நிற்பேன். இப்படி பார்ப்பாங்க வேலையிலேருந்து கீழே வரைக்கும். பார்த்துட்டு ஃபோட்டோ பார்ப்பாங்க. மாயி படத்தில் நடிச்சிங்களா? ஆமாம் சார். என்ன அதில் கண்ணு ஒரு மாதிரியா இருக்குமேம்மா? ஆமாம் சார், அதுக்காக அது பண்ணேன். ஐயோ நாங்கள் உண்மையிலே கண்ணு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நினச்சிட்டோமா அப்படின்னா. லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்தது. இதனால என்னை கூப்பிடாமலும் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு உண்மையிலே டப்ஸா கண்ணு போல இருக்கு அதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரெகக்னேஷன் ஒரு பெருசாக ஒன்று கிடைக்கும் போது அதுக்கப்புறமான அதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது அதை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் ரெகட் பண்ணிருக்கீங்களா, வருத்தப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்புகள் வந்தது, ஆனால் எல்லாமே 1 minute மின்னல் மாதிரியே வந்துச்சு. ஸோ அதனாலே நான் நிறைய வாய்ப்புகளை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். நான் வடிவேல் சார் கிட்டே கேட்டிருக்கேன், சார் என்ன சார் நீங்க மட்டும் படம் ஃபுல்லா வரீங்க, எனக்கு மட்டும் ஒரே ஒரு சீன் தான் வருது மின்னல் மாதிரி. அவர் உடனே என்ன வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. ஏய் நீ மின்னல் மாதிரி வந்தாலும் அந்த சீன் நீ தான், நான்லாம் ஒண்ணுமே கிடையாது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது மூவில அவரை நான் பார்த்தேன்னா உடனே அவர் கூப்பிட்டு ஏய் மின்னல் இங்க வா இங்க வா இங்க வா அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் எங்க கண்ணு செஞ்சு காட்டு அப்படின்னுவாரு. லைக் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் த சேம் டைம் அதான் சொல்றேனே, அந்த 1 minute வந்ததுனால என்னால அது ஏத்துக்க முடியல. பயம் வந்துருச்சு, லைஃப் லாங் இதே மாதிரி போயிடுமோ, சினிமால வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிடுற மாதிரியே ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். ஓகே 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 மேம். இப்போ உங்க வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப இருந்த மாதிரி தான் இப்ப நாங்க எப்படி மாயி படத்துல பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கிறீங்க நீங்க. ஸோ என்ன சீக்ரெட் அதுக்கு பின்னாடி இருக்கு? ஒரு சீக்ரெட்டும் இல்லைங்க. அப்பப்போ தோணும் போது எக்ஸசைஸ் பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன். தூக்கம்ன்றது நார்மல் தான், பட் நல்லா சாப்பிடுவேன். லைக் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன் நான். இது சாப்பிடக்கூடாது, ஐயோ அது சாப்பிடக்கூடாது அப்படின்னா. நான்வெஜ்லாம் பார்த்தேன்னா விரத நாள் இதெல்லாம் பார்த்து ஐயோ விரதமா, இன்னைக்கு ஒரு நாள் விரதத்தை கட் பண்ணிடலாமே, அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு சாப்பாடு பிரியர். நான்வெஜ் எல்லாம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா, பெட்ஸ் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க மேம். அதுவும் அந்த பெட்ஸ் வந்து வீட்டுல இருக்க ஒரு நபராவே நீங்க கருதுறீங்க மேம். ஆமா கண்டிப்பா பெட்ஸ் மேல. ஆமா கண்டிப்பா. மனுஷங்களை விட அவங்க வந்து 1000 times பெட்டர். லைக் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களாவது நம்மள ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவாங்க, நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. பட் அவங்க அப்படி கிடையாது, அவங்க கிட்ட எந்த ஈகோவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் 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 லவ். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ்னா ரொம்ப 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 பிடிக்கும். அது வந்து நான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே மேம், கண்டிப்பாக. இப்போ அடுத்து என்னென்ன பிளான்ஸ் மேம் இருக்குது கரியரில்? இந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை. லைக் கெரியரில் எந்த பிளானும் இல்லை. ஏதோ ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வரல, அதுதான் உண்மை. பெருமைக்காக சொல்லிக்கலாம், நான் அங்கே கூப்பிட்டாங்க இப்போ இங்கே கூப்பிட்டாங்க நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஆல் தட். இப்போதைக்கு எந்த ப்ராஜெக்டும் இல்லை. வந்ததுன்னா நல்ல ப்ராஜெக்டாக பார்த்து பண்ணணும். லைக் ஒரு சுந்தரி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் லக்ஷ்மி எனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயமா இருந்தா நான் அது நல்லா பண்ணி தரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய செகண்ட் பிளான் வந்து லைக் இப்போதைக்கு நான் வந்து
வீட்ல இருந்தே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாரீஸ் ஓகே. ஆல்ரெடி நான் ஆக்சசரிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அது வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அது வந்து ஒரு இது வந்துடுச்சு, என்னடா இது யாரு பார்த்தாலும் இந்த ஆக்சசரிஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் கேப் விட்டேன், பண்ணாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட நான் பார்க்கும்போது எப்பயாச்சும் நான் பேசும்போதெல்லாம், ஏய் இது பாரு உங்ககிட்ட தான் வாங்கினேன், இது இப்போ வரைக்கும் இன்னும் சூப்பரா இருக்கு, உங்ககிட்ட வாங்கினது அவ்வளோ நல்லா இருக்கு, நீயே அதை விட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் நளினிமா கொடுத்துருக்கேன், நிரோஷாக்கா கொடுத்துருக்கேன் என்னுடைய ஆக்சசரிஸ் நிறையா. அதுக்கப்புறம் இப்போ வந்து மீனா சீரியல்ல வந்து காவியான்னு ஒரு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இவங்க சோனியா போஸ் அண்ணா, அவங்க சோனியாக்கா, நிறைய பேர் சுஜாதா மேம், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் என்னோட கலெக்ஷன்ஸ். ஸோ அதுதான் நான் சொல்றேன், அந்த கேப் கழிச்சு நான் மறுபடியும் அதை ஏன் எடுத்தேன்னா எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் பண்றது வேற, உன்கிட்ட இருக்கிறது வேற, நீ ஏன் அப்படி யோசிக்கிற, நீ அது மாதிரி யோசிக்காத, உன்னோட விஷயத்த நீ பண்றது வந்து பண்ணு. எனக்கு எப்பவுமே வந்து சினிமாவையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது எனக்குள்ள எப்பவுமே ஒரு தாட். ஏன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு பிரேக் வந்தது பாத்தீங்களா பெரிய திரையில, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 6 மாசம் சினிமா இல்லாம மூடி இருந்தது. அப்பெல்லாம் வந்து எங்க அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. லைக் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க. ஐயோ நெக்ஸ்ட் என்ன பண்றது, ஏன்னா அப்பா போனாதான் எங்களுக்கு சம்பாதனை, வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வந்து எங்க அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாது. அவருக்கு அதுல இருந்து வேற எதுவுமே அவருக்கு பண்ண தெரியாது. இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு அது வராது அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம ஆயிடக்கூடாது. ஏன்னா அந்த சினிமா வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், எப்பவுமே நம்ம வந்து எல்லா சீரியல்லையும் நம்ம இருப்போம், எல்லாத்துலயும் நம்ம இருப்போம்னு நினைக்க முடியாது. அது மாதிரி நம்ம ட்ராக் வரும், வராம போகும். ஸோ அதனால எப்பவுமே எல்லாருக்குமே, எல்லா லேடிஸ்க்குமே நான் சொல்றது, லேடிஸ்க்கு நாட் ஒன்லி லேடிஸ், ஜென்ஸுக்கும் சரி, ஏதாவது ஒரு சைட்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒரு சின்னதா ஒண்ணு வச்சுக்கோங்க. இதையே நம்பிட்டு மட்டும் உட்காரக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட இது. ஸோ அதனால நான் யோசிச்ச போது இது இந்த ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 15 years 20 years பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ் காஸ்டியூம்லாம் நிறைய ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். என்னுடைய ஓன் மெட்டீரியல் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஷோஸ்க்கு எடுத்துட்டு போவாங்க, அயருக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ லைக் ஐ வில் நாட் பி, சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது தான் வந்து நான் இப்போ சாரீஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். சின்னதாக தான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப பெரிய லெவல்லலாம் போகல. நான் இப்போதைக்கு ஹோம்மேட்ல இருந்து வீட்டில இருந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆன்லைன் பிசினஸ். நீங்க சொல்லுங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணுவீங்க, நாங்களும் அந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சினிமா அப்படின்றது பேஷனா இருந்தாலும் இந்த மாதிரியான காஸ்டியூம் டிசைனிங் வந்து உங்களுக்கு ஒரு ஹாபியா இருந்துட்டே இருக்குதா அப்பையில இருந்து? கண்டிப்பா. அது காஸ்டியூம்ஸ் நான் எப்பவுமே போட்டா கூட, வீட்டில இருந்து நான் ஷூட்டுக்கு காஸ்டியூம் போட்டா கூட எல்லாரும் என்ன திரும்பி பார்க்குற மாதிரி தான் கலர்ஃபுல்லாக தான் போடுவேன். அது என்ன சுந்தரியிலே கலாய்ப்பாங்க. அப்படியே கல்லடி வந்தேன்னா அப்படியே செட்டில் இருக்காங்க, அப்படியே எல்லாரும் அப்படியே பார்க்கணும். அது வந்து பார்க்கணுன்றதுக்காகல, நான் எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன், ரொம்ப டல்லா அப்படி போகணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு அந்த இது இருக்கு, மின்னல் மாதிரி எல்லாரும் கவனத்தையும் இருக்கிறது. அப்படிலாம் கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகாக உங்களோட பதில் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.